இந்த ஆண்டாள் பூலோகத்தில் ஏன் அவதரிச்சாங்கிறதுக்கு மகாவிஷ்ணுட்ட ஒரு நாள் ஆண்டாள் கோரிக்கை விடுறா. இந்த பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர்னு பேர் இருக்கு. நந்தவனத்தில் பூவை பறித்து தானே மாலை சாத்தி பூ தொடுத்து மாலை சாத்தி டெய்லி பாசுரங்களெல்லாம் பாடிகிட்டே இருக்கார். அப்போ மகாலட்சுமி கேட்குறா, நான் பூலோகத்தில் போய் இந்த பாசுரங்களை நேரடியாக நானும் கேட்டு அவன் பெரியாழ்வாருக்கு தொண்டு பண்ணணுங்கிறார். அப்போ நீ நந்தவனத்தில் அந்த துளசி வனத்தில் திருவில்லிபுத்தூரில் அந்த வனத்தில் நீயே போய் பூமி பிராட்டியாக அவதரித்து அந்த பெரியாழ்வாருக்கு நீயே மகளாக கொண்டு நீ அந்த பெரியாழ்வாருடைய அந்த பாசுரங்களை கேட்டு அவளை கைங்கரியம் பண்ணி அந்த வடபத்திர சாயிக்கும் கைங்கரியம் பண்ணி இந்த பாவை நோன்பு காத்தியானி விரதத்தை பற்றி அனுசரித்து எல்லோ பெண்களுக்கும் இதை தெரியப்படுத்தி நீ என்னை அடைவாயின்னு சொல்லி மகாவிஷ்ணு அனுக்கிரகம் பண்ணி அதனுடைய அடிப்படையில் தான் ஆண்டாள் விஷ்ணு சித்தருக்கு பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையாக அந்த நந்தவனத்தில் அவதரித்தார்.